ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 71 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 260 பாயிண்ட்ஸும் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து 380 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பாசிட்டிவில் இருந்து, அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெக்கார்ட் ஹே டச் பண்ணியிருக்காங்க. 77,000 பாயிண்ட்ஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நியர்லி 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவில் இருந்த சென்செக்ஸ் இப்போ 260 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்குது. நியூஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அன்றைக்கி விப்ரோ கொடுத்த அப்டேட் தான். ஸோ விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 ஆர்டர் கிடச்சிருந்த ஸ்ரீனிவாஸ் பல்லையா வந்து சிஇஓ ஆட்டு பொறுப்பேற்ற பிறகு 2 ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருந்து. ஒன்று வந்து $550 மில்லியன் வேல்யூ உள்ள டீலு, இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அவங்கள்ட்ட வந்து ஒரு டீல் கிடச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட $50 மில்லியன் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு எல்லா வருஷமும் வர மாதிரி ஒரு 3 இயர் கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருந்துச்சு. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலமாட்டு பார்க்கும்போது விப்ரோட ஷேர் ப்ரைஸ் 3% ஏற்றிருந்தாங்க. 493 வரைக்கும் போச்சு ஷேர் ப்ரைஸு. ஸோ விப்ரோ அன்னைக்கு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. இவங்க ஜிபிஎஸ்டி கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த சூப்பர் ஆனுவேஷன் அண்ட் வெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸில் இதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு இந்த ரிஸ்க், சைபர், பிஸ்னஸ் ஆப்ரேஷன், இந்த டெக்னாலஜியில் எல்லாமே சிங்கிள் ஆஃபரிங்கில் டெலிவர் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 493 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் விப்ரோவில். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் விப்ரோவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கொடுத்த அப்டேட்டு. இவங்க 1400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற அவங்களோட 3 ரிஃபைனரிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலை ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1% பிளெண்டிங் டார்கெட்டை வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலில் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் ஏவியேஷன் ஃபியூலுக்கு வந்து புஷ் பண்ணுறதுக்காண்டி, க்ரீன் எமிஷன், இந்த கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி தான். ஸோ இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் தான் தயாரிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, யூஸ்டு குக்கிங் ஆயில், நெக்ஸ்ட் நான் ஃபுட் கிராப்ஸ், இதில் தான் அவங்க தயாரிக்கிறாங்க. கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்காண்டி தான். பிபிசிஎலுக்கு ஆல்ரெடி இருக்கிற 3 ரிஃபைனரிஸ், மும்பை, கொச்சி, பீனா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி 1400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் டிமாண்டை ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி தான். பிபிசிஎலும் ஒரு ஏம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5% ஆஃப் பிளெண்டிங் டார்கெட்டை 2030 டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 1% டார்கெட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து 1% ஆஃப் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் பிளெண்டிங்கை வந்து அவங்களோட இன்டர்நேஷனல் செக்டரில் 2027 ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்ராக்சிமேட் ப்ரொடக்ஷன் பர் டே வந்து இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூலில் 100 டன்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் ப்ரொடக்ஷனில் பிபிசிஎல் இருக்கிறாங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கிறாங்க, மங்களூர் ரிஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஓசி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இவங்க வந்து லான்சா செட்டு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணி வச்சுருக்காங்க. லார்ஜ் கெப்பாசிட்டி ஆஃப் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ ஐஓசிஎல் அப்டேட்டை நம்ம பார்த்துருந்தோம். ஷேர் ப்ரைஸு 170 இருக்குது. பிபிசிஎல் வந்து 631 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹெச்பிசிஎல், இந்த பிபிசிஎலும் ஹெச்பிசிஎலும் போனஸ் ஷேர், டிவிடெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கோட அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்கும் ப்ளஸ் வந்து இந்த ஷிப்பிங் பேஸ்டு இருக்கிற ஸ்டாக்கும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. அதில் ஒன்று தான் இந்த கொச்சின் ஷிப்யார்டை பற்றி பார்த்துருந்தோம். அது வந்து நம்ம ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். நியர்லி இப்போ வந்து ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 2267 அந்த ரேஞ்சில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நியர்லி 6% மேலே அந்த ஷேர் ப்ரைஸ் ஏற்றிருந்தாங்க. ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த இதில் கொச்சின் ஷிப்யார்டில். ஸோ இப்போ ஒரு நல்ல லாபத்தில் தான் இருக்குது கொச்சின் ஷிப்யார்டு. இது வந்து பயப்படுறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயும் அது பாசிட்டிவில் தான் போகுமான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் வந்து கொச்சின் ஷிப்யார்டில் நான் ஷார்ட் டேர்முக்கு சொன்னேன். ஸோ ஷார்ட் டேர்மில் அந்த ப்ராஃபிட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே 20% ஏற்றிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 1388 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மட்டுமே 20% ஏற்றிருக்காங்க. ஸோ இவங்க ஷேர் இந்த ஷேர் வந்து லாஸ்ட் 5 டேஸ்லேயே 56% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இவங்களுக்கு ஒரு 2 லார்ஜ் டீல் கிடச்சிருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 88.70 கோடி வேல்யூ உள்ள டீல் வந்து ஒன்று கிடச்சிருந்து. நெக்ஸ்ட் வந்து 229.40 கோடி வேல்யூ உள்ள டீல் வந்து இந்த பராஸ் டிஃபென்ஸுக்கு கிடச்சிருந்து. ஸோ இன்னைக்கு அதனால ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஏற்றிருக்காங்க இந்த 2 லார்ஜ் டீலுக்கு அப்புறம். இது வந்து பராஸ் டிஃபென்ஸ் ஷேரை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு 5 நாள்லேயே 56% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு அதான் ஒரு ஃப்ரெஷ் ஹையை டச் பண்ணியிருந்தாங்க. 1388 அதை டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பராஸ் டிஃபென்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஸ்சி அந்த கம்பெனியில் வந்து அப்டேட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $16.6 மில்லியன் வேல்யூவில் கான்ட்ராக்ட் கிடச்சிருந்துச்சு. பெங்களாதேஷில் தான் அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் பில்டிங் பேஸ்டு கம்பெனி. பெங்களாதேஷில் வாட்டர்வேஸ் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட வந்து இந்த ட்ரெட்ஜர் பில்ட் பண்ணுற ஒரு ஆர்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரைன் பேஸ்டு ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைலிங் செக்ஷன் ஹோப்பர் ட்ரெட்ஜரை வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் தான் பெங்களாதேஷ்லேருந்து கிடச்சிருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி 1000 கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஷேர் எடுத்து பார்க்கும்போது இந்த ஆர்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 11% மேலே ஏற்றிருக்காங்க. 1812 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து ஜிஆர்எஸ்சி கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட். இந்த 4 ஸ்டாக் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த ரேஞ்சில் ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு நான் நேற்றே அப்டேட் கொடுத்துட்டேன். இவங்களுக்கு வந்து நியர்லி 45,000 crore வேல்யூவில் ஒரு ஆர்டர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கிடச்சிருந்துச்சு. 156 அந்த காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து அவங்க டெலிவர் பண்ணுறதுக்காண்டி அந்த ஆர்டர் கிடச்சிருந்து இவங்களுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 5533 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 6% மேலே ஏற்றிருந்தாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் வந்து அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூவும் எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருந்தாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வந்து 35% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. இவங்க சாக் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 49%, எம்ஜி மோட்டார்ஸ் வந்து 49% ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 16% பார்த்தீங்கன்னா எவர்ஸ்டோன் கேபிட்டல் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து 8%, இன்னொரு 8% வந்து ட்ரஸ்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க வந்து ஒரு 8% ஓனர்ஷிப் வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ வந்து 51% அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜேஎஸ்டபிள்யூவும் எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியாவும் ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 வருஷத்தில் பப்ளிக் இஷ்யூவே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 3 இயர்ஸில் வந்து அவங்க பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூவும் எம்ஜி மோட்டார்ஸும் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 35% இருக்க ஸ்டேக்கை 51% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூவே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சைனீஸ் கார் மேக்கர் கம்பெனி தான் அந்த எம்ஜி மோட்டார்ஸ். நியர்லி இவங்க வந்து 3000 crore வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க எம்ஜி மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து இன்னும் நியூ கார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பிராண்ட் நியூ கார்ஸ் வந்து இந்தியாவில் இந்த வருஷம் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. 1 செப்டம்பரில் ஒரு கார் லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து எம்ஜி கிளவுட் இவி அப்படிங்கிற ஒரு காரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து எம்ஜி கிளாஸ்டர் ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு காரை வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே இவி கார்ஸ் தான். ஒன்று வந்து எஸ்யூவி மாடலில், இன்னொன்று வந்து கிளவுட் இவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் வந்து அப்டேட்டு. பேடிஎம்மும் ஜொமேட்டோலையும் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 3% ஏற்றிருந்தாங்க. 3 to 4% மேலே பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி ஜொமேட்டோவும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் தட் பார்க்கும்போது பேடிஎம்மில் ஒரு பிளாக் டீல் நடந்துருந்துச்சு. 1.1% ஆஃப் த ஈக்விட்டி வந்து கை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பேடிஎம் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மூவி டிக்கெட்டிங் பிஸ்னஸை இவங்க ஜொமேட்டோ வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வச்சு தான் இன்னைக்கு ஏற்றிருந்தாங்க பேடிஎம்மையும் ஜொமேட்டோயும். பேடிஎம் வந்து 1.1% பிளாக் டீல் நடந்த பிறகு நியர்லி 72.5% ஆஃப் த ஷேர் வந்து கை மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. 418 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த பேடிஎம்மோட ஷேர் 418 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டில் இட்ஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பேடிஎம்மோட ஷேர் வந்து என்கிட்ட கிடையாது. ஜொமேட்டோவும் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. 185 ரூபா அந்த ரேஞ்சுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த ஜொமேட்டோ வந்து இந்த பேடிஎம்மோட மூவி டிக்கெட்டிங் பிஸ்னஸை வாங்கினாங்கன்னா அது வந்து 1600 கோடி வேல்யூ உள்ள டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஜொமேட்டோ வந்து வாங்குறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பேடிஎம் ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாயை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1608 ரூபா அந்த ரேஞ்சில் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1440 அந்த ரேஞ்சிலையும் 1400 அந்த ரேஞ்சிலேயே கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து சில அப்டேட்ஸ் வந்துருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபேவரட் பிக்கே இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து 60,000 பாயிண்ட்ஸை வந்து இந்த வருஷத்துக்குள்ளே டச் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸை 60,000 பாயிண்ட்ஸுக்கு தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்லியிருக்காருன்னா கௌதம் ஷா. இவர் வந்து ஃபவுண்டர் அண்ட் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஃப்
கோல்டிலாக்ஸ் ப்ரீமியம் ரிசர்ச் டெக்னிக்கல் ரிசர்ச் ஃபர்ம் அதோட கௌதம் ஷா தான் சொல்லியிருக்காரு. இன்னும் 10,000 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 60,000 நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த வருஷத்துலேயே டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி பேங்க் இண்டெக்ஸோட அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் டபுள் ஆகும் நெக்ஸ்ட் 6 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கௌதம் ஷா சொல்லியிருக்காரு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த வருஷமே நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 60,000 பாயிண்ட்ஸ் டச் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க பாண்ட்ஸ் மூலமாட்டு 10,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $1.20 பில்லியன் அது அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிளான் வந்து பார்க்கும்போது 10 to 15 இயர்ஸ் வச்சு இவங்க வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. 10 to 15 இயர்ஸ் வேல்யூ உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு 10,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்பிஐ பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டார்ஸ் இவங்க வந்து டாடா கேபிட்டல் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ அவங்களோட வெஹிக்கிள் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த டீலர்ஸுக்கு வந்து ஃபினான்சிங் பண்ணுறதுக்காண்டி அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பு எம்ஜி மோட்டார்ஸும் டாடா கேபிட்டலும் பார்ட்னர்ஷிப்பில் வச்சுருக்காங்க டீலர்ஸுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டியூபோல வந்து அப்டேட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 2 ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மும்பை, ஹைதராபாத். மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பில்டிங் கான்ட்ராக்டும், நெக்ஸ்ட் ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணுற கான்ட்ராக்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னாலே 2,500 கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்என்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒருத்தர் என்டிபிசி இந்த ரேட்டில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ளஸ் வந்து ஸ்டார் அலையன்ஸும் கேட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்டிபிசியை பார்க்கலாம். என்டிபிசி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஆட் பை பண்ணது 333 ரூபா. அந்த கிராஷில் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணேன் அந்த என்டிபிசியை. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் என்டிபிசியை கன்சிடர் பண்ணலாமான்னா என்டிபிசி இப்போதைக்கு டெய்லியும் வந்து ஒரு 1% அந்த ரேஞ்சில் மேலே போயிட்டே இருக்குது. பட் வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து கீழே வந்தாங்கன்னா உங்களுக்கு அது நஷ்டமாகும். ஸோ அதனால என்டிபிசி என்ன கேட்டால் ஒரு 330, 320 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்டிபிசியில் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் நீங்கள் எடுக்கணும். இந்த ரேஞ்சில் வாங்கினா இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகுமான்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு வேண்டி இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோ ஃபார்மல் ப்ரொபோசல் ஹாஸ் பீன் இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லி வேற விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எல்ஐசி கொடுத்த இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அவங்களுக்கு சொந்தமாக இருக்கிற லேண்டு, நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ் இதை விற்று $7 பில்லியன் அதாவது $6 to $7 பில்லியன் அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாட்டு மும்பையில் இருக்கிற சில அவங்களோட பிளாட்ஸை வந்து விற்க போகிறாங்க. கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே சேல் பண்ணி $6 to $7 பில்லியன் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்ஐசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1054 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது எல்ஐசி ஷேர் ப்ரைஸ் லிஸ்ட் ஆகும்போது நான் கன்சிடர் பண்ணலை, நான் அந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேயே ஐபிஓ டைம்லேயே வாங்கியிருந்தவங்கலாம் ரொம்பவே பயந்துட்டாங்க. இது ஏன்னா இறங்கிட்டே இருந்துச்சு, எப்போண்டா மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. பட் ஒரு லாங் ஜேர்னியில் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு எல்ஐசி ஒரு பாசிட்டிவ் நியூஸாக கொடுத்துருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப நாள் எடுத்துச்சு, அந்த லிஸ்டிங் ப்ரைஸை தாண்டதுக்கே ரொம்ப நாள் எடுத்துச்சு. லிஸ்டிங் ப்ரைஸை தாண்டினோடனே நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்ஐசியில். இது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கெலாம் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.